கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 16ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூவை தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் சந்திராவை ஜாட பேச்சு பேசுகிறாங்க. மயில் வாகனம் சொல்கிறாரு என்னன்னா, அந்த படத்தை மட்டும் யாராவது பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கதையில நடந்துச்சு பாரு, அவங்களோட உண்மையான முகம் தெரிஞ்சு அக்கா தங்கச்சிய அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்திட்டாங்கல்ல, அது நடக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட சந்திராவுக்கு செம்ம ஷாக் ஆகுது. இவ்வளோ நாள் நம்மளுக்கு அடிமையா இருந்தவன் எப்படி பேசுறான் அப்படின்னு சந்திரா டென்ஷன் ஆகுறாங்க. மயில் வாகனம் நேரா கார்த்திய பார்த்து பாத்தியாப்பா அப்படின்னு சொல்ல, சந்திர நேரா மயில் வாகனத்தை முறைக்க, அப்ப மயில் வாகனம் பவ்யமா நிக்கிறாரு. அப்ப சந்திர ரெண்டு பேரையும் முறைச்சு பார்த்துட்டு கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. மயில் வாகனம் சொல்றாரு, பாத்தியாப்பா அவங்க மேல தப்பு வச்சுக்கிட்டு நம்மளை எப்படி முறைச்சு பார்த்துட்டு போறாங்கன்னு. நான் நினைச்ச மாதிரி சின்ன மாமியார் நல்லவங்க கிடையாது போல, அவங்க சரியான ஆளுதான் அப்படின்னு. ஸோ இதை கேட்டதோட அந்த கார்த்தி சொல்றாரு, சரி ஓகே நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல, மயில் வாகனமும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதே நேரத்துல மயில் வாகனத்தை ரோகிணி வந்து பாக்குறாங்க. அப்ப மயில் வாகனம் கேக்குறாரு, என்னம்மா ரோகிணி என்னாச்சு அப்படின்னு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா நேத்து என் பக்கத்துல வந்து படுக்க பாப்பீங்க அப்படின்னு. அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, அதுக்குதான் ஓங்கி ஒரு உதவிட்டியே, அதுக்குதான் உதவிட்டியே, அப்புறம் என்ன அப்படின்னு. இதை கேட்டதோட ரோகிணி சொல்றாங்க, இங்க பாருங்க, இதுக்கப்புறம் அந்த மாதிரியெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, சரிம்மா ரோகிணி, அப்படி நான் எதுவும் பண்ணலம்மா, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்ல, ரோகிணியும் அது சரி, நீங்க பயந்து ஒடுங்கிறதுக்கு மட்டும்தான் லாயக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை கேட்டதோட மயில் வாகனம் செம்ம டென்ஷன் ஆகுறாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா இவ இப்படி பேசுவா, நான் அவளோட சொந்த புருஷன் தானே, நான் வந்தா என்னவா, அவளை நான் பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு மயில் வாகனம் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வீட்டுல இருக்கும் பொழுது பாட்டி ஃபோன் பண்றாங்க. கார்த்தி கேக்குறாரு, சொல்லுங்க பாட்டி அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, கார்த்தி இது மாதிரி என் பேத்திகளுக்கு புடவை எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்ன, புடவையெல்லாம் எடுக்கணுமாப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, பாட்டி இது மாதிரி அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல, அதனால கொஞ்சம் நம்ம அமைதியா தான் இருக்கணும், நீங்க எதுக்கும் பொறுமையா இருங்க, நான் குறிச்ச நேரத்தை சொல்றேன் அப்படின்னு. இதை கேட்டதோட பாட்டி சொல்றாங்க, சரிப்பா நீ கண்டிப்பா இந்த புடவையெல்லாம் எடுத்துட்டு போவ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரிங்க பாட்டி, அத்தை கூப்பிடுவாங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. அதே நேரம் சாமுண்டீஸ்வரி வீட்டுல உள்ள எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்ததோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் அற்புதமான புடவை எடுக்கிறதுக்காக நான் கடைக்கு போக போறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ரோகிணி சொல்றாங்க, அம்மா எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச புடவையை எடுத்துட்டு வாங்கம்மா, நீங்க எடுத்துட்டு வர புடவைய கட்டுறதுக்கு நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா புடவை எடுக்கிறதுக்காக கிளம்புறாங்க. அப்ப கார்த்தி நிக்கிறாரு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா காருக்கிட்ட வராரு. அப்ப சாமுண்டீஸ்வரி போலாமா அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்றாரு, மேடம் போனை வச்சுட்டு வந்துட்டேன், போனை மட்டும் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. அப்ப நேரா ரூமுக்குள்ள போன நம்ம கார்த்தி நேரா அவங்க பாட்டிக்கு கால் பண்றாங்க. பாட்டி போனை அட்டன் பண்ணி, சொல்லப்பா கார்த்தி அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, பாட்டி நீங்க சொன்னீங்கல்ல இது மாதிரி உங்க பேத்திங்களுக்கு புடவை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு, அதுக்காக இப்ப நான் வரப்போறேன், இது மாதிரி நானும் அத்தையும் புடவை எடுக்க போறோம், அப்ப மாத்தி கொடுக்கறது தான் என்னோட பிளான், நீங்க புடவை எடுத்து வச்சுக்கிட்டு இருங்க அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, அவ்வளவுதானப்பா, நான் போயிட்டு இப்போ புடவையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு பக்கத்துல ஒரு கோவில் இருக்குல்ல, அங்க நான் வெயிட் பண்றேன், நீ வந்து அந்த புடவைய வாங்கிக்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி பாட்டி, அங்க அத்தை தேடுவாங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட போலாம் மேடம் அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பரமேஸ்வரி அவங்க பேத்திக்கு ரொம்ப பிடிச்ச கலர்ல நிறைய புடவைகளை எடுக்கிறாங்க. கடைக்குட்டிக்கு ஒரு சுடிதாரை எடுத்துக்கிறாங்க. 4 செட்டு எடுத்து கூடவே அவங்க பையன் ராஜாவுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு சாமுண்டீஸ்வரிக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு கோவில்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நேரா
சாமுண்டீஸ்வரிய கடையில விட்டுட்டு வெளியில காத்துக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அந்த சந்திராவை காமிக்கிறாங்க. கரெக்டா சாமுண்டீஸ்வரி வீட்டை விட்டு வெளியில போன நேரத்துல சந்திரா நேரா அந்த சிவனாண்டிய வந்து பாக்குறாங்க. சிவனாண்டி சந்திரா வரதை பார்த்துட்டு கேக்குறாரு, என்னாச்சு சந்திரா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க பிரச்சனை தான். நம்ம நினைச்ச மாதிரி அந்த டிரைவர் சாதாரண ஆள் கிடையாது. நேத்து நான் உங்களை சந்திச்சேன்னு அதை எனக்கு தெரியாமையே போட்டோ எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட சிவனாண்டி அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன, அவன் போட்டோ எடுத்து வச்சிருக்கானா அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க அந்த போட்டோ எடுத்து வச்சிருக்கான். ஆனா அந்த போட்டோவை காமிச்சு இன்னும் என்னை மிரட்டல, ஆனா அதை வச்சு என்னை மிரட்டலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, நீ கவலைப்படாத, நாம பாத்துக்கலாம் அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, அவன் எப்ப அந்த போட்டோவை காமிச்சு மிரட்டுவான் அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு முன்னாடி அந்த டிரைவர் யாரு, எந்த ஊர்ல இருந்து வரான் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா உண்மை தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல அவன் இருக்கான். அதனால கூடிய சீக்கிரம் அவன் யாரு, எங்கேருந்து வரான், அவன் பேர் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணீங்களா அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, நான் எல்லா இடத்தையும் பார்த்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாருமே இவனை யாருன்னு தெரியல அப்படின்னு தான் சொல்றாங்க. இவனை பார்த்தா புதுசா வந்திருக்கமா மாதிரியே தெரியுது, இவன் இந்த ஊர் கிடையாது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. அதனால நான் இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த ஊர்ல விசாரிச்சாச்சு, இனிமே பக்கத்தூர், அதாவது ராஜ சேதுபதியோட ஊர் இருக்கு பாரு, அங்கதான் இன்னும் விசாரிக்கல அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, சரிங்க கொஞ்சம் சீக்கிரம் விசாரிங்க, நம்ம ரொம்ப ஸ்லோவா விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் ஃபாஸ்டா விசாரிங்க. அப்பதான் அவனை பத்தின உண்மைகளை கண்டுபிடிச்சு அந்த ரேவதியோட கல்யாணத்துக்கு முன்னாடியே அவனை இந்த வீட்டை விட்டு துரத்துனாதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். அவன் மட்டும் இருந்தா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நம்மளால நிறுத்த முடியாது. அவன் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி நம்மளை தோக்கடிச்சிருவான் அப்படின்னு. இதை கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா நீ ஏன் ரொம்ப பதட்டப்படுற அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க அந்த சாமுண்டீஸ்வரிய தோற்கடிச்சு உங்களை நம்பர் 1 ஆக்கணும் அப்படின்னு தான் நான் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? இங்க பாருங்க, எப்படியாவது அந்த சாமுண்டீஸ்வரிய தோற்கடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்புக்கு தடையா இருக்கிற அந்த டிரைவரை இந்த வீட்டை விட்டு துரத்தி தான் ஆகணும். அதுக்கு தான் சொல்றேன், சீக்கிரம் அந்த டிரைவர் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு. இதை கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, சரி சந்திரா நான் கண்டுபிடிக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாம வீட்டுக்கு போ அப்படின்னு. இதை கேட்டுட்டு சந்திராவும் சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப சிவனாண்டி வந்துட்டு நின்றுகிட்டு இருக்க சந்திரா மறுபடியும் வந்து, என்னங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நேத்து பொடி வச்சு பேசினான் தெரியுமா, அக்காக்காரிக்கு தங்கச்சிக்காரி துரோகம் பண்றாளாம் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காக்காரிக்கிட்ட அந்த படத்தை பத்தி சொன்னான். அப்ப அக்காக்காரி வந்துட்டு அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தா. அப்ப நான் சொன்னேன், இவன் தேவையில்லாம என்ன பழி போடுறதுக்காக முயற்சி பண்றான் அப்படின்னு. ஆனா என் அக்கா நம்பவே இல்லை, என் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கா. அந்த கடவுளே இறங்கி வந்து சொன்னாலும் நான் கெட்டவன்னு நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டா. இது நமக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய வாய்ப்பு அப்படின்னு. இதை கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சந்திரா நீ எதுக்கும் அந்த வீட்டுல பாதுகாப்பா இருந்துரு. ஏன்னா அந்த டிரைவர் நம்ம நினைச்ச மாதிரி சாதாரண ஆள் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திராவும் சரிங்க, அக்கா என்னை தேடுனாலும் தேடுவா, அவ ட்ரெஸ் எடுக்க போயிருக்கா, வந்தாலும் வந்துருவா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சந்திரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி கடை வாசல்ல நின்றுக்கிட்டு இருக்காரு. சாமுண்டீஸ்வரி கடைக்குள்ள புடவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பரமேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு, அப்பாடா எல்லா பொண்ணுங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சு, சரி கார்த்தி வரேன்னு சொன்னாலே இன்னும் காணோம், சரி நம்ம அடிப்போம் ஃபோனை அப்படின்ட்டு நேரா கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க. கார்த்தி ஃபோனை அட்டன் பண்ணி, சொல்லுங்க பாட்டி அப்படின்னு சொல்ல, பாட்டி சொல்றாங்க, கார்த்தி நீ சொன்ன இடத்துல நான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா, வரியா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, சரிங்க பாட்டி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி நேரா பரமேஸ்வரி இருக்கிற கோயிலுக்கு போறாங்க. அங்க பரமேஸ்வரி புடவையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்க. கார்த்தி போயிட்டு நேரா சாமி கும்பிட்டுட்டு பரமேஸ்வரிய பாக்குறாங்க. பாட்டி அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா, நீ சொன்னதோட நான் தேடி பிடிச்சி நல்ல நல்ல புடவையா வாங்கிட்டு வந்துட்டேன். இங்க பாத்தியா, மூத்த பொண்ணு ரோகிணிக்கு, அவளுக்கு எடுப்பான கலரு. அடுத்து இது ரேவதிக்கு, இந்த கலரும் அவளுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். மூணாவது பொண்ணு துர்கா, அவ ரொம்ப ஃபேஷனா உள்ள ஆடு, அதனால அவளுக்கு ஃபேஷனா சாரி எடுத்திருக்கேன். நாலாவது கடைக்குட்டி பொண்ணு, அவளுக்கு
சுடிதார் எடுத்திருக்கேன், அப்புறம் என் பையன் ராஜாவுக்கு ஒரு வேட்டி சட்டை, அப்புறம் என் மருமகளுக்கு ஒரு புடவை, அப்புறம் உனக்கும் எடுத்திருக்கேன்ப்பா அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, என்ன பாட்டி, அவங்க எல்லாருமே உன்னை துரோகியா நினைக்கிறாங்க, ஆனா நீ அவங்க மேல ரொம்ப பாசமா இருக்க அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, என்னப்பா பண்றது, நாங்க பண்ணதும் ரொம்ப பெரிய அநியாயம் தானே, கண்டிப்பா யாரால ஏத்துக்க முடியும், அவங்க பெத்த அம்மா அவங்க கண்ணு முன்னாடியே இறந்துட்டாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் அப்படின்னு தெரியும் பொழுது எனக்கு எவ்வளவு கவலையா தெரியுமா இருக்கு, இத்தனை வருஷமா நான் அந்த தண்டனையை தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இது மாதிரி ராஜா வந்துட்டு சாமுண்டீஸ்வரிக்கு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்ட்டு அவன் போய் சாமுண்டீஸ்வரியை கல்யாணம் பண்ணிட்டான். என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, பாட்டி, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்ல நல்ல புடவையா எடுத்திருக்கீங்க, எனக்கு மட்டும் இப்படி ஒரு சாரி சட்டையை எடுத்திருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, என்னப்பா இப்படி சொல்ற, எல்லாருக்கும் நான் பார்த்து பார்த்து தான் எடுத்தேன், நான் வேணா போய் மாத்திட்டு வந்துடவா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, வேணாம் பாட்டி, நான் சும்மா உங்களை கலாய்க்கிறதுக்கு தான் கேட்டேன். சரி பாட்டி, அங்க சாமுண்டீஸ்வரி அத்தை ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நான் மட்டும் லேட்டா போனா கண்டுபிடிச்சிருவாங்க, கொடுங்க நான் கொண்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப பாட்டி சொல்றாங்க, ஏன்பா கார்த்தி, இது மாதிரி என் பேத்திகளுக்கு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் போல ஆசையா இருக்கு, நீ வந்து என் பேத்திங்களுக்கிட்ட இந்த புடவையெல்லாம் கொடுத்து அவங்கள கோயிலுக்கு கூட்டிட்டு வரியாப்பா, நான் அவங்கள பார்த்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, பாட்டி, இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க், நீங்க இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் கொடுக்க போறதே என்ன பிரச்சனை வரும்னு தெரியாம நான் கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன், ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பிரச்சனை ஆகிரும், நான் கொண்டு போய் இதை நான் கொடுக்குறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் வேணும்னா நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பாட்டியும் சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி, கார்த்தி எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்தியை பார்த்து, சரிப்பா டிரைவர், அந்த புடவையெல்லாம் எடுத்துட்டு வான்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாங்க, சரி மேடம் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி நேராக அங்கே போயிட்டு வீட்டுக்குள்ளே உட்காடுறாங்க. உட்காந்துட்டு வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்றாங்க. எல்லாரும் வராங்க. சந்திரா கேட்குறாங்க, என்னக்கா எல்லாரையும் கூப்பிட்ருக்க அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, உங்கள் எல்லாருக்கும் அருமையான புடவையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை காமிக்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன், நாளைக்கு பொங்கலுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திராவும் சரிக்கா அப்படின்னு சொல்ல, கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, நேராக அந்த புடவையெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அந்த பைக்குள்ளே அவங்க பாட்டி பரமேஸ்வரி கொடுத்த புடவையெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. கரெக்டாக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அந்த பையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்குள்ளே வந்துட்டு நேராக சாமுண்டீஸ்வரி கிட்ட அந்த பையை கொடுக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி அந்த பையை பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் அந்த புடவையை எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ பொண்ணுங்க எல்லாரும் அந்த புடவையை வாங்கிக்கிறாங்க. சந்திராவுக்கும் அந்த புடவையை கொடுக்குறாங்க. அப்போ சந்திரா கேட்குறாங்க, அக்கா என்னக்கா இதெல்லாம் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இது எல்லாமே என்னோட கடமை தானே, சரி எல்லாரும் அந்த ட்ரெஸ்ஸை பாருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துலேருந்து அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க. அப்போ சந்திராலேருந்து எல்லாருமே அவங்களுக்கான கொடுத்த புடவையை பார்க்குறாங்க. அப்போ ரோஹிணி அவங்களோட புடவையை பார்த்துக்கிட்டு இருக்க, அப்போ மயில்வாகனம் சொல்கிறாரு, உனக்கும் எனக்கும் சேம் கலரில் ட்ரெஸ்ஸு, நாளைக்கு நம்ம போட்டு அசத்துவோம் அப்படின்னு. இது கேட்டதோட ரோஹிணியும் சரி அப்படின்னு சொல்ல, மயில்வாகனம் சொல்கிறாரு, நீ அந்த புடவையை கட்டும் பொழுது ரொம்ப அருமையாக இருக்க, ஒரு மாட்டுக்கு மாலை போட்டால் இப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருப்ப அப்படின்னு. இதை கேட்டதோட ரோஹிணி முறைக்கிறாங்க. அப்புறமா சாமுண்டீஸ்வரி கார்த்திக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. கார்த்தி கேட்குறாரு, என்ன மேடம் இது அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் மாதிரி தான், உனக்கு மட்டும் எடுக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு. அப்போ மயில்வாகனம் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா டிரைவர், எங்கள் அத்தை இது வரைக்கும் ஆம்பளைங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுத்தது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க, அதனால வாங்கிக்கோங்க அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. அப்போ சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாருங்க, நாளைக்கே பொங்கல் விழா, அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிருங்க அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. சாமுண்டீஸ்வரி அந்த இடத்த விட்டு போக, அப்புறமா ரேவதி வந்துட்டு புடவையை பார்த்துட்டு, இந்த புடவை ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் துர்கா சொல்கிறாங்க, இந்த புடவை கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அம்மா பார்த்து பார்த்து எடுத்திருக்காங்க அப்படின்னு. அப்போ கடைக்குட்டி பொண்ணு சொல்கிறாங்க, எனக்கு இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு, சாரி சுடிதாரு, இது மாதிரி அம்மா பார்த்து பார்த்து எடுத்திருக்காங்க, உங்கள் எல்லாரோடைய விட என்னோட தான் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு கார்த்தி ரொம்ப சந்தோஷப்படுறாரு, பொண்ணுங்க எந்த அளவுக்கு ரொம்ப அழகாக அவங்கள புடவைய ரசிக்கிறாங்கன்னு. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி வந்துட்டு அதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறமா நேராக அந்த மயில் வாகனத்தை காமிக்கிறாங்க. எல்லாருமே புடவையை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, மயில் வாகனம் ஒரு பிளான் பண்ணுறாரு, இந்த ரோகிணிக்கு எவ்வளோ
கொழுப்பு, நேற்று நான் பக்கத்தில் வந்து படுக்க வரேன், எட்டி உதச்சிட்டா, இவளுக்கு நான் யார் அப்படிங்கிறத இப்போ பாடம் கற்பிச்சே ஆகணும் அப்படின்ட்டு அந்த மயில்வாகனம் நினைக்கிறாரு. அப்போ ரோகிணி ரூம்குள்ளே ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மயில்வாகனம் பக்கத்தில் இருக்க கரண்ட் ஷாக்கை எடுத்து பாதையில் போடுறாரு. போட்டுட்டு மயில்வாகனம் வெயிட் பண்ணுறாரு. ரோகிணி, நீ இதில் காலை வைக்கும் பொழுது ஷாக் அடித்து கீழே விழுவ, அப்போ நான் உனக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுப்பேன், உதடு வச்சு அப்படின்னு. அப்போ மயில்வாகனம் வந்துட்டு கனவு காண்றாரு. ரோகிணி நடந்து வராங்க. அப்போ அவங்களோட காலில் கரண்ட் ஷாக் பட்டு ரோகிணி கத்தி கீழே விழுகிறாங்க. இதை பார்த்ததோட மயில்வாகனம் ஓடி போய் ரோகிணியை தூக்குறாரு. ஐயோ ரோகிணி, என்னாச்சு உனக்கு அப்படின்னு. அப்போ வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு மாமா என்னாச்சு அப்படின்னு சொல்ல மயில்வாகனம் சொல்றாரு, ரோகிணி நடந்து வரும் பொழுது அவளுக்கு கரண்ட் ஷாக் பட்டுட்டு அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி அதிர்ச்சியாகி ஐயோ அக்காவை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்ல மயில்வாகனம் சொல்றாரு, இல்லை, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறதுக்குள்ள ரோகிணிக்கு ஏதாவது ஆகிரும், அதனால நான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்குறேன், உதட்டு வச்சு மூச்சு கொடுத்தா அவ கண்டிப்பா பொழைச்சிடுவா அப்படின்னு. இது கேட்டதோட துர்காவும் ரேவதியும் சரின்னு சொல்ல மயில்வாகனம் ரோகிணிக்கு மூச்சு கொடுக்க போறாரு. அப்ப டக்குன்னு நம்ம மயில்வாகனம் வந்துட்டு இவ்வளோ நேரம் கண்டது கனவு அப்படின்னு கண்முழிக்கிறாரு. அப்ப மயில்வாகனம் நினைக்கிறாரு, ஆகா இவ்வளோ நேரம் கண்டது கனவா, இதை எப்படியாவது நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு மயில்வாகனம் கரண்ட் ஷாக் எடுத்து பாதையில போடுறாரு. பாதையில போட்டுட்டு காத்துக்கிட்டு இருக்காரு. ரோகிணி, நீ வாடி, அப்புறம் இருக்கு உனக்கு, நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு. அப்ப ரோகிணி அங்கேருந்து வராங்க. அப்ப மயில்வாகனம் காத்துக்கிட்டு இருக்காரு. அதோட இன்னைக்கான எபிசோட இன்ட்ரெஸ்டிங்காக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் எபிசோடில் என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்த்தியை பற்றி சந்திரா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரொம்ப தேடிக்கிட்டு இருக்காங்க. சிவனாண்டி கிட்ட விவரத்தை சொல்லியிருக்காங்க. சிவனாண்டி கார்த்தியோட ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு ஊர் ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்காரு. யாராவது ஒருத்தவங்க கார்த்தியை பற்றி சொல்லிட்டாங்கன்னா அது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிரும். அந்த சிவனாண்டிக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தெரியும். அவர் ஏற்கனவே கார்த்தியை பார்த்துருக்காரு. கோவில் பூட்டை திறக்கும் பொழுது ஒருவேளை அவர் கூட இதான் கார்த்தி அப்படின்னும் ராஜமாணிக்கத்தோட பேரன் அப்படின்னும் சொல்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அப்படி ஒருவேளை சிவனாண்டிக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா சிவனாண்டி சந்திராட்ட சொல்லுவாங்க. சந்திரா ஆதாரத்தை காமிச்சு அந்த கார்த்தியை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ரேவதியோட கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த சீன் நடக்குமா, இல்லை ரேவதியோட கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்குமா அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய ட்விஸ்ட்டு. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸை நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நியூ வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.